அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், உங்களுடைய நிலைமை என்ன, கொடுத்த அம்மாத்தணும், நீங்க எல்லாம் மையத்தா கிடந்தீங்க, நான் தான் உங்களை ஹயாத்தாக்குறேன். அப்ப நீங்க எல்லாம் மையத்தா இருந்தீங்க, நான் தான் ஹயாத்தாக்குறேன். ஹயாத்தை எங்க இருந்து தூக்கிட்டு வருவான்? எல்லா படைப்புகளுமே மையத்து தான். அப்புறம் ஹயாத்தை எங்க இருந்து தூக்கிட்டு வருவான்? எல்லாம் அவங்கள்ட்ட தானே ஹயாத்து இருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய ஹயாத்தை கொண்டு ஒன்னு நான் ஹயாத்தாக்குறேன், என்னுடைய பார்வையை கொண்டு ஒன்னு நான் பார்க்க வைக்கிறேன், என்னுடைய கேள்வியை கொண்டு ஒன்னு நான் கேட்க வைக்கிறேன். இல்லைன்னா நீ ஹயாத்தாவும் இருக்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். இப்ப இங்க பாக்குறோம், ஒருவர் இறந்து போன உடனே அவர் கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு தானம் பண்ணுறாரு. இறந்து போனவர் அவர் கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு தானம் பண்றார். கண் தானம். முதலாம் அவர் மறைந்த பின்னர் முதலாம் அவர் இரண்டாம் அவருக்கு கண் தானம் பண்ணுகின்றார். இப்ப அந்த முதலாம் அவர் இரண்டாம் அவருக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நம்ம விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க சொல்றேன், புரிஞ்சுங்களா? ஆக முதலாம் அவர் கண் தானத்தை இரண்டாம் அவருக்கு தருகிறார். அப்ப கண்ணும் பார்வை யாருக்கும் தருகிறாரு? முதலாம் அவர் இரண்டாம் அவருக்கு கண்ணும் பார்வை கொடுத்திருக்கின்றார். சரி, அந்த முதலாம் அவருக்கு கண்ணு பார்வை யார் கொடுத்தா? இவருக்கு முதலாம் மாணவர் கண் பார்வை கொடுக்கிறாங்க. அந்த முதலாம் மாணவருக்கு கண் பார்வை யார் கொடுத்தா? அதை பார்க்கணும் இல்ல? ஏன்னா அவருக்கும் கண் பார்வை இல்லாம இருக்கலாம் இல்ல? என்ன சொல்றேன், பிளைண்ட் ஸ்கூல், குருட்டு ஸ்கூல், அங்க பாருங்க 500 பிள்ளைங்க உட்காந்து இருப்பாங்க. 500 பிள்ளைக்கும் கண் பார்வை கிடையாது. அப்படி அவரே வச்சிருக்க அவரே நீங்க கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாருல்ல? அப்ப அவரு கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு இல்ல? அவருக்கே கண் பார்த்து அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். அவருக்கு அல்லாஹ் கண் பார்வை கொடுத்திருக்கிறான், அததான் இவர் கொடுத்திருக்கிறாரு தவிர இல்லதான் இவரு அந்த 500 பேர்ல பிள்ளைங்க உட்காந்து இருக்கிற மாதிரி அதே கதை தான் இவரு கதையும். புரிஞ்சுங்களா?